ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்யாண சாப்பாட்டிலலாம் பரிமாறுற மாதிரி சூப்பராக நல்ல டேஸ்டியான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கலர் சேர்க்காமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் கேசரி நல்லா மிருதுவாக அல்வா மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கப் ரவை எடுக்க போகிறோம். அந்த கப்பில் அரை கப்புக்கு 1/4 கப் நெய்யும் 1/4 கப் எண்ணெயும் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் நெய் இப்போ சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு துருவின கேரட் சின்ன கண்ணுள்ள ஓட்டையில் துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். கேரட் வந்து சரியாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா பச்சை வாசனை போக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் சர்க்கரை சேர்க்குறோம். கூடவே 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி வரட்டும். இதுக்கு சர்க்கரை கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இதை அப்படியே ஒரு பக்கம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுருங்க. இது அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிச்சிட்ருக்கட்டும். சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யை நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே மொத்தமாக கூட இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு லேசாக வறுத்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்துட்டு திராட்சையும் நல்லா அதில் வறுபட்டு உப்பி வரும். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா ரவையை வறுத்துக்கோங்க. நீங்கள் எல்லா நெய்யையும் இந்த ரவையிலே ஊற்றி கூட நல்லா வறுத்துக்கலாம். பிகினராக இருக்கீங்கன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, இன்னுமே ஈஸியாக இருக்கும். ரவா நல்லா வறுப்பட்டதும் இதில் நம்ம ஒரு பக்கம் அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, கேரட் சர்க்கரை எல்லாம் சேர்த்து அந்த தண்ணி எடுத்து அப்படியே மொத்தமாக சேர்த்துக்கோங்க. கையில் உங்களுக்கு தெரிக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும் போது கட்டி எதுவுமே விழுகாது. மொத்தமாக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கேரட்டே உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குது பாருங்கள். இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ஸ்வீட்னஸை நல்லா எடுத்து காட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்பப்போ கரண்டியால் கலந்து விட்டுக்கோங்க. கேரட் நம்ம சேர்த்துருக்கிறதுனால அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எசன்ஸே நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை, அதுவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆனதோ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லா நெய்யையுமே ரவையோடையே சேர்த்து நல்லா வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா கடைசியாக நீங்கள் நெய் சேர்க்க தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கூட கலந்துக்கலாம். இப்போ நான் மீதி இருக்க ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம இன்றைக்கி நெய் சேர்க்காமல் 1/4 கப் நெய்யும் 1/4 கப் எண்ணெயும் கலந்து சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது திகட்டாமல் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துட்டேன். கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அந்த கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆயிருச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த பக்குவத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான ரவா கேசரி வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேசரி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.